பின்னாடி மீடியால காஷ்மீரை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா காட்டுறாங்க. பட் காஷ்மீர்ல வந்து அன்பு தான் இருக்கும். சவுத் இந்தியால இருந்து இங்க வர டூரிஸ்ட் எல்லாருமே நாங்க கெஸ்ட் மாதிரி எல்லாம் பாத்துக்கிறோம். இது பேர் வந்து தபக் மாஷ்னு சொல்றாங்க. இந்த பெரிய ஏலக்காய் போட்டுருக்காங்க பாருங்க. உள்ள பாருங்க அந்த பிங்கிஷ் மீட்டு எவ்வளோ ஜூஸியா இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வேற லெவல் மார்னிங் இன் டெல்லி. பட் நான் உங்களை எல்லாரையுமே வந்து காஷ்மீருக்கு கூப்பிட்டு போறேன். நான் இருக்கிற ரெஸ்டாரண்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி தாபா. எதுக்கு ப்ரோ காஷ்மீரி தாபாக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஜாமா மஸ்ஜித் ஏரியால இருக்கு. மீனா பஜாருக்கு அப்படியே ஆப்போசிட்ல கடை இருக்கு. கடையோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணலாம். இங்க வந்து வேர்ல்டுலயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன காஷ்மீர்ல மட்டுமே செய்யக்கூடிய ஒரு டிஷ். மீட்டை வந்து உட்டன் ஹேமர்ல ஹேமர்ட் மீட் பண்ணுவாங்க. நல்லா இடிச்சு அந்த கறியை வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஒரு பால் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து வேக வச்சு அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல வந்து கயிறு கட்டி கோலா உருண்டை ஃபேமஸ். இதே மாதிரி அவங்களோட கோலா உருண்டைன்னு சொல்லலாம். காஷ்மீரியோட கோலா உருண்டைன்னு நம்ம சொல்லலாம். குஸ்தாபான்னு ஒன்று இருக்கு, தயிர் வச்சு பண்ணுவாங்க. ரிஸ்தான் ஒன்று இருக்கு, காஷ்மீரி சில்லி வச்சு நல்லா ஸ்பைசியா பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்றதுக்காக தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். அண்ட் இந்த கடையில ரோகன் ஜோஷ்னு ஒரு கறி இருக்கு, அதையும் வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன். ஹேமர்ட் மீட்டா இருக்கட்டும், ரோகன் ஜோஷா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி பண்றாங்க அப்படின்றத உங்ககிட்ட காட்டினா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ டைரக்டா இவங்களோட கிச்சனுக்கு நம்ம போறோம். இவங்களோட கிச்சனுக்கு போயிட்டு இந்த மீட்லாம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போறோம். வாங்க கிச்சனுக்கு போலாம். இங்க பாருங்க மக்களே, அவர் வந்து எவ்வளவு பெரிய ஹேமர் வச்சிருக்காருன்னு. அந்த ஹேமரை வச்சு கீழே அவர் அடிக்கிறது வந்து கறி, கல்லுல வச்சு கறியை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து கறியை ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. இது வந்து காஷ்மீரி ஸ்டைல். காஷ்மீர்ல இந்த மாதிரி தான் மீட் பண்ணுவாங்க. இதை வந்து ஹேமர்ட் மீட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்தா காஷ்மீரி ஃபேமஸான குஸ்தாபா அப்புறம் ரிஸ்தா இது ரெண்டுமே பண்றாங்க. இதுதான் நம்ம எப்படி பண்றாங்கன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க காஷ்மீரி மீட், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காஷ்மீரி ஆடு, நல்ல இளம் ஆடு, நல்ல கொழுப்பு இருக்கிற ஆடு, அதுவும் செம்மறி ஆடு. ஏன்னா காஷ்மீர்ல வந்து செம்மறி ஆடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அந்த கறியை நல்லா ஹேமர் பண்றாங்க, அதாவது கல்லுல போட்டு இடிக்கிறாங்க. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்க. இங்க நிறைய பிரதர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸி கிடையாது, கை பயங்கரமா வலிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அவங்க இந்த வேலையை பண்ணுவாங்களாம். ஒரு நாளைக்கு 25 கிலோ வரைக்கும் கறியை இந்த மாதிரி நாங்க ஹேமர் பண்ணி அந்த கைமா மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பையா இங்க இருக்காரு, இவர் வந்து ஃப்ரம் காஷ்மீர். பையா आपका नाम जाहिद. जाहिद कितने साल से दिल्ली? 6 years. 6 வருஷமா அவர் டெல்லியில இருக்காரு. நைஸ். இந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். மீட்டை வந்து 1 by 1 அவங்க இடிக்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதான் வந்து லாஸ்ட் ப்ராசஸ். இதுல தான் வந்து உப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, அது எல்லாமே காஷ்மீரி ஸ்பைசஸ் தான், அதான் ஆட் பண்றாங்க. காஷ்மீரி ஏலக்காய் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. காஷ்மீரி ஏலக்காய், இலாச்சிக்குள்ள இருக்கிற அந்த சீட்ஸ், உப்பு போடுறாரு பாருங்க. சால்ட்டை போட்டு இடிக்கிறாங்க. இதுக்குள்ளேயே சால்ட் இருக்கும். இது அவங்க வேகமா இடிக்கும் போது ஃபுல்லா தெரிக்கும். இன்ஸ்டாகிராம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு வீடியோ போட்டேன் ஸ்லோ மோஷன்ல. டைரக்டா கேமரா லென்ஸ்ல வந்து அடிச்சிருக்கும். டிஃபரெண்டான அனுபவம் தான். டூ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் இன்வால்வ்ட் இன் திஸ். காஷ்மீர்ல நடக்கிற நிறைய கல்யாணம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல கண்டிப்பா இந்த குஸ்தாபா அதுக்கப்புறம் ரிஸ்தா இல்லாத எதுவுமே இருக்காது. அதான் வந்து மேட்ரு. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ ஆத்தென்டிக் ஃப்ரம் காஷ்மீர். அண்ட் இந்த பாத்திரத்துல கம்ப்ளீட்டா வந்து ஃபேட் தான் வச்சிருக்கீங்க. பாருங்களேன் எவ்வளவு திக் ஃபேட் பாருங்க. இந்த ஃபேட்டை போட்டு தான் இந்த மீட்டோட ஹேமர் பண்றாங்க. அது வந்து இன்னுமே அந்த மீட்டை நல்லா டேஸ்டி ஆக்குது. நீங்க பார்க்கலாம் ஃபேட்டோட எப்படி மிக்ஸ் பண்றாங்க பாருங்க. இப்படி கொழுப்போட கறி சாப்பிடும்போது எல்லாருக்கும் தெரியும்ல எவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இந்த டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் வந்து கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட். மீட் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க, மை மாதிரி ஆயிருச்சு. அண்ட் இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி ரோல் பண்ணி அதை தான் வந்து குக் பண்ணுவாங்க. அதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க பார்க்க போறீங்க.
ஸோ கிச்சன்ல வந்து அல்தாப் சாரையும் சோயல் பிரதரையும் நான் வந்து மீட் பண்ணிருக்கேன். குஸ்தாபா அதுக்கப்புறம் ரிஸ்தா. ஸோ இது ரெண்டுத்துலயுமே வந்து மேல இந்த மட்டன் மீட்டோட ஃபேட்ஸ் வந்து நல்லா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதை திக்கா நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இதை பத்தி சில விஷயங்கள் சோஹேல் பிரதர் வந்து ஷேர் பண்ண போறாரு. You can talk to my subscribers. पहले पत्थर पे कोटता है, उसके बाद इसको मुलायम करता है, उसके बाद इसको फैट्स डालता है जी, उसके बाद पानी में उबालना, उसके बाद इसको मसाला वसाला डाल के फिर बन जाता है रिश्ता. इसको बहुत मेहनत लगता है. वो है गुश्ताबा. गुश्ताबा भी अलग से कोटता है, अलग से उबालना पड़ता है. तो उसके बाद इसको दही डालना पड़ता है, बटर डालना पड़ता है, कश्मीरी ज़ाफ़रान डालना पड़ता है. இங்க பாருங்க மக்களே, இதுல வந்து தயிர் ஆட் பண்றாங்க. தயிர் அப்புறம் காஷ்மீரி கீ போட்டு இத कश्मीरी ज़ाफ़रान. எவ்வளவு மீட் பால்ஸ் இங்க வந்து இருக்கு. how many kgs? ये होगा 10 किलो जी. ये 10 kgs. காஷ்மீரி மீட், காஷ்மீரி சாஃப்ரான், காஷ்மீரி டெசி கீ. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி இந்த பெரிய ஏலக்காய் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த ஏலக்காய் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இங்க பாருங்க, कश्मीरी इलायची, बड़ा इलायची. இது காஷ்மீரி இலாச்சின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பையா சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து பிஸ்தா. இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா இருக்கும். இது வந்து காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டு பயங்கரமா பண்றாங்க. ஆல்ரெடி ஹேமர்ட் மீட்டை இந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணா எவ்வளவு டெண்டரா இருக்கும். அண்ட் அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ற மீட்டை வந்து அவர் காட்டியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இது பேர் வந்து தபக் மாஷ்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி மதியானம் 1 மணிக்கு இந்த மீட் வருமா, அதாவது செஸ்ட் பீஸ். இதை நல்லா வேக வச்சு நல்ல வெயிட்டான கல் வந்து இதுக்கு மேல வச்சிருவாங்க. சோ தட் இந்த மீட் வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆயிரும். இது கம்ப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் கல்லுல ஓவர் நைட் அது வந்து அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இதை நல்ல டேசி கீழ ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதை டேஸ்ட் பண்ணா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட் எல்லாமே மட்டன், ரோ அண்ட் கோஷ் இது எல்லாமே போறதுக்கு செப்பரேட்டா அவங்க வந்து மீட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ரொம்பவே செலக்டிவா நாங்க வந்து மீட் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மட்டன் ஃபேட்டோட இருக்கு பாருங்க. மஸ்டர்ட் கீரை அவங்க கையில வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாமே காஷ்மீர்ல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. இன்கேஸ் யாராச்சும் வந்து எனக்கு ஸ்பெஷலா இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்க வந்து ஆத்தென்டிக்கா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைஸ், தேங்க்யூ. காஷ்மீரி தாபா ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அல்தாப் சார் இங்க இருக்காங்க. பையா ஹாய் बोलो. ये मतलब ये कश्मीरी खाना है सब यहाँ सर. मैंने पेशवागा मतलब ये पनीर है, रिश्ता है, इधर गुश्ताबा है. पौशमा कहते हैं, मर्चमगन कुर्मा होता है, इसमें दनी होता है, वो होता है क्या कहते हैं उसको, कबाबा होता है. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பையா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ளே வந்து பக்கத்து டேபிள்ல இன்னொரு பிரதரும் பேச ஆரம்பிச்சாங்க. விஷயம் என்ன அப்படின்னா காஷ்மீரி மக்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் அவங்களோட அன்பு வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா கிச்சன்ல நான் ஷூட் பண்றப்போ அவ்வளோ அன்பா எல்லா விஷயத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா மீடியால காஷ்மீரை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா காட்டுறாங்க. பட் காஷ்மீர்ல வந்து அன்பு தான் இருக்கும். எல்லா ஊரை காட்டிலும் எங்க ஊர் வந்து ரொம்ப அன்பு. அண்ட் சவுத் இந்தியால இருந்து இங்க வர டூரிஸ்ட் எல்லாருமே நாங்க கெஸ்ட் மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் காஷ்மீருக்கு நம்மளும் கண்டிப்பா போலாம். ஏன்னா நிறைய இருக்கு அங்க கவர் பண்றதுக்கு, எஸ்பெஷலி இன் ஃபுட். இது வந்து காஷ்மீரி நூன் சாய்ன்னு சொல்றாங்க. இதுல அசாம்ல இருந்து வர தேயிலை அது வந்து இந்த பிங்கிஷ் கலர்ல தான் இருக்கும். அது கூட சோடா உப்பு எல்லாம் போட்டு இந்த சாய் கொடுப்பாங்களா. காஷ்மீரி நம்கின் சாய்னு கூட சொல்லுவாங்களா. நீங்க இங்க டிராவல் பண்ணி வந்தீங்க, டெல்லிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க. இந்த காஷ்மீரி நம்கின் சாயை டேஸ்ட் பண்ணுங்க. கூடயே வந்து குஸ்தாபா, ரிஸ்தா, மட்டன், ரோகன் ஜோஷ் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். சோ நம்ம கூட வந்து சாஜித் ஹுசைன் பிரதர் நம்ம கூட இருக்காரு. பையா ஹாய் बोलो. हाय. அவர் வந்து சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் நம்ம கூட அப்படின்னு சொன்னாரு. बैडी के बारे में जो मुझे जानकारी है वो मैं दे सकता हूँ. मालिक के हिसाब से जितना मतलब धन होगा उसमें 4 क्विंटल 5 क्विंटल हो गए. उसमें कबाबा बन जाता है, मेथी बन जाता है, दुप्याजा बन जाता है, दनी बन जाता है, मर्चमगन कुर्मा बन जाता है. ये मैं कश्मीरी हिसाब से आइटम बोल रहा हूँ. 5 क्विंटल गोश्ताबा बन जाता है, नाबदार कबाबा भी बन जाता है, हिंदी रोगन जोश भी बन जाता है. हाँ बहुत से आइटम बन जाते हैं. ये मालिक के हिसाब से मतलब जो वो कहेगा 16 से 18 से या 20 तक मतलब उनका मतलब कहना होगा कितने आइटम बनाना है वो उतना हम बना सकते हैं. நிறைய கல்யாணம், நிறைய ஃபங்க்ஷன்ல 4ல இருந்து 5 குவிண்டால் வரைக்கும் இந்த மீட் எல்லாமே பண்ணுவாங்க. ஆட்டுக்கறியை மட்டும் வச்சுட்டு 18 ஐட்டம் வரைக்கும் பண்ணுவாங்க, 18 டிஷஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெஸ்டாரண்டோட மெனு கார்டு என் கையில இருக்கு. ஃப்ரெஷ் ஃபுட் மேக்ஸ் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. மெனு கார்டு பாருங்க. ஸோ ரைஸ்ல இருந்து எல்லாமே இங்க இருக்கு. ஸோ சவுத் இந்தியால இருந்து நம்ம டிராவல் பண்ணி வந்தா கவலைப்பட வேணாம். ரைஸ் இருக்கு, ரிஸ்தா இருக்கு, இதான் நான் டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ரோகன் ஜோஷ், குஸ்தாபா, அதுக்கப்புறம் எல்லா டீடைல்ஸும் இங்க போட்டுருக்காங்க பாருங்க. சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன்.
ஓகே, குஸ்தாபா வந்துருச்சு, அது கூட ரிஸ்தாவும் இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பையா கூட வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன். இங்க பாருங்க, ரொட்டி, தந்தூரி ரொட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்தா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ये गुश्ताबा ரிஸ்தா கிரேவி. ये गुश्ताबा सर टेस्ट ரிஸ்தா சான்ஸே இல்லை. மேலே இருக்கிற இந்த ஃபேட்டில் நம்ம அந்த மீட்டிங் ஃப்ளேவர்ஸ் வந்து லோடடாக இருக்கு. அந்த மீட்டுக்குன்னு ஒரு அரோமா இருக்கும், அதை வந்து என்னால் கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்தாபா, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து தயிர் கலந்து பண்ணுவாங்க. தயிர் இதில் கலந்து பண்ணுறதுனால இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கு. பட் இது வந்து நல்ல ஸ்பைசியாக, நல்ல சால்ட்டியாக, எப்படி வந்து ரைஸோட ஒரு கிரேவி இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதை ரைஸோட போட்டு டேஸ்ட் பண்ணலாம். இங்கே வந்து ரிஸ்தா, பக்கத்தில் வந்து குஸ்தாபா. குஸ்தாபா இல்லைனா யக்னி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்க, கறி மோர் குழம்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை கறியோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. Cheers. காரம் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, நான் வந்து சிம்பிளாக சாப்பிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குஸ்தாபா ட்ரை பண்ணணும். ஸோ இந்த குஸ்தாபா, இந்த மீட் பாலை வந்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். கம்ப்ளீட்டாக வந்து மீட் தான். இங்கே பாருங்க, டோட்டல் உள்ளே பாருங்கள், உள்ள பாருங்க அந்த பிங்கிஷ் மீட்டு. இதை பார்த்தாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து எவ்வளவு மீட் இருக்கு அப்படின்னு. கறி, உப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பைசஸ், இது மட்டும் தான் போட்டு இதை ஹேமர் பண்ணியிருக்காங்க. டோட்டலா வேக வச்சு சூப்பரா கொடுத்துருக்காங்க. காலையில இருந்து இது வந்து பாயிலிங்லேயே இருக்கும். இது எந்த அளவுக்கு பாயில் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த மீட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். மீட் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியா இருக்கு. குஸ்தாபா ட்ரை பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். பையன் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம். சியர்ஸ். ஆஹா, வேற லெவல். குஸ்தாபாவா இருக்கட்டும், இந்த ரிஸ்தாவா இருக்கட்டும், இந்த ஒரு மீட் பாலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா. ஹாஃப்ல வந்து 2 மீட் பால் வரும் 200 ரூபா. வித் ரைஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் நம்ம பே பண்ணோம். பவுல்ல வந்து ஃபுல் 4 பீஸ் வாங்குனீங்கன்னா 400 ரூபா. ஸோ ஒரு மீட் பால் வந்து 100 ருபீஸ். நம்ம எல்லாருமே நினைக்கலாம் இது ஏன் விலை அதிகமா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா இந்த பால் மீட்டு அண்ட் வேலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து ஏன்ஷியன்ட் டைம் மாதிரி அந்த ஹேமர்டு மீட்டை இன்னுமே அந்த பாரம்பரியம் மாறாம வச்சிருக்கிறது தான் இந்த பிரைஸ். கண்டிப்பா இந்த பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்டாதான் இந்த விஷயங்கள்லாம் அழியாம இருக்கும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த மீட் நான் சாப்பிட்டேன்ல குஸ்தாபா, இது வந்து சாசேஜ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தருது. நம்ம ஹாட் டாக்லாம் சாப்பிட்டுருப்போம்ல, உள்ள சாசேஜ் இருக்கும், அதோட எக்ஸாக்ட் ஃபீலிங் இருக்கும். பட் லேம்போட அந்த அரோமாவோட இருக்கும். இவங்க இதுல இந்த பெரிய ஏலக்காய்லாம் ஆட் பண்றாங்க. அது காஷ்மீரி ஏலக்காய், அதோட அந்த ஃபிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது பெருசா தெரியலனாலும் ஒரு சின்ன எய்டு கொடுக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ், சூப்பர். குஸ்தாபா வந்து நான் மோர் குழம்புன்னு தான் சொல்லுவேன், அந்த மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ பையா. ரிஸ்தா கிரேவி வந்து ட்ரை பண்ண போறேன். கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முரட்டுத்தனமா இருக்கு. டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கு. வெரி குட். ரிஸ்தா ரிஸ்தா இங்க பாருங்க, ஏலக்காய் நீங்க பார்க்கலாம். இதை வச்சு தான் ஹேமர் பண்ணியிருப்பாங்க. ரிஸ்தா உள்ள பிரஸ் பண்ற எவ்வளவு ஜூஸியா இருக்குன்னு பார்க்கலாம். टेस्टी, வெரி டேஸ்டி. மக்களே, இந்த குஸ்தாபாவை விட இந்த ரிஸ்தா வேற லெவல் டேஸ்டியா இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த காஷ்மீரி மசாலா, அவங்களோட மசாலா போடுறதுனால இட் இஸ் சோ ஸ்பெஷல். நல்ல ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஸ்தா இஸ் அ மஸ்ட் ட்ரை. நான் ரைஸோட வச்சு டேஸ்ட் பண்றேன். கொஞ்சம் ரிஸ்தா எடுத்துக்கலாம். ரைஸு பா, ஃபுல்லாகவே மட்டன் ஜூஸ்ன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். மட்டன் மீட் உங்களுக்கு பிடிக்கும்னா இது ஒரு ஹெவன் தான். இங்கே வந்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்காகவே இங்கே இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா காஷ்மீரி டொமேட்டோ பன்னீர். ஸோ அதான் வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வெஜிடேரியன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நல்லா சாசியாக உங்களுக்கு டொமேட்டோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க வித் பன்னீர். செம்மையாக இருக்குது. ஒரு சின்ன டேங்கினஸ் அவ்வளோதான், அந்த புளிப்பு தன்மையோட. ஸோ குட். சாலடோட டேஸ்ட் பண்ணுறேன். சாலட் சூப்பர் ஸ்பைசி. ரேடிஷ் போட்டு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லது சாலடாக சாப்பிடும்போது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து காண்டி கபாப். நான் வந்து ரிஸ்தாவும் குஸ்தாபாவும் ட்ரை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன். பட் அவங்க வந்து அவங்களோட அன்பு இதான் விஷயமே. இதையும் ட்ரை பண்ணுங்க, இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கபாப் நம்ம நார்மலாக ட்ரை பண்ணியிருப்போம், பட் இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. அவங்க வந்து ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் அவங்களோட மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க. பாருங்க, சுட சுட இருக்கிற காண்டி கபாப் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் கிரேவியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இவங்க கலர் இதில் ஆட் பண்ணல,
காஷ்மீரி சில்லி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும், அதான் வந்து மேட்ரு. நம்பர் 1 சில்லி, நம்பர் 1 மசாலா. டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல சுட சுட இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா கொழுப்போட இந்த மீட்டை வந்து கைமா பண்ணி கபாப் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ so much dear brothers and sisters for watching the video. காஷ்மீரி தாபா டெல்லியில ஜமா மஸ்ஜித் ஏரியால நான் வந்தேன் and அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி was so good. இவ்வளோ ஃபுட்டு வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்கேஸ் நீங்க டெல்லி வரீங்க காஷ்மீரி ஃபுட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆத்தென்டிக்கான பிளேஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. So see you all dear brothers and sisters in a new video. Bye 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 bye. आइए सर आपको खाना खावा ये खा रहे हैं நீங்க வாங்க சாப்பிடுங்க. ஸோ ஃபுட்டை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள இன்னும் கொஞ்சம் பிரதர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. भैया हाय बोलो. कश्मीरी वाज़वान बहुत ही अच्छा मिल रहा है, हर कोई वैरायटी में मिलती है. हम करीबन लगभग 6 சாச்சா இருக்காங்க. சாச்சா ஹாய் बोलो. दो देना, दो. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இது வந்து நான்வெஜ் குலாப் ஜாமுன். Size is increasing now.